பிரம்மா பிரத்யக்ஷமாய் சொன்னார். பிரம்மாக்கு எப்பவுமே இந்த மாதிரி சமாதானம் படுத்துறதுக்கே நாழி பாதி போயிடும். அதனால சொன்னார், அக்னி கோபப்படாதே, இப்படியாவது உன் கோவத்தை தணிச்சுக்கோ. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. அவர் சாபம் கொடுத்தார் இல்லையா, அக்னியிலேயே லெவல்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் கேஸ் அடுப்பையே வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வரக்கூடிய கீழ்பாகத்தை பார்த்தேன்னா கொஞ்சம் நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா, கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது ஆனவுடனே கொஞ்சம் அருணோதயத்தை எப்படி செக்கச்சவேல்னு இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபாண்டா கலருக்கு வரும். அது ஆன உடனே மஞ்சள் மசேல்னு ஸ்வர்ண நிறத்துக்கு வரணும். ஜாதவேதசே அப்படின்னு வருது இல்லையா, அந்த ஜாதவேதனான அக்னி அப்போ எல்லோவாக இருப்பார். இப்போ ஒரே அக்னியில் வெவ்வேறு லெவல் பார்க்குறேன் ஆயிடுத்தா. ஒன்று. ரெண்டாவது சப்ததந்தோஹோ அப்படின்னு சாஸ்திரத்தில் எடுப்பா. அக்னிக்கு 7 நாக்குகள் இருக்கான். அக்னிக்கு என்ன சுவாமி 7 நாக்குகள்? அதில் ஒரு நாக்கில் தான் ஒரு விதமான ஹவிஸை போடணும்னு அது யஜ்ஞ விதியெலாம் இருக்குது ஸ்ரௌத்தத்தில். அது நம்ம பார்க்க வேண்டாம். இல்லை என்னென்னா, இந்த 7 நாக்குகள் இருக்கு இல்லையா, இந்த 7 நாக்குகளை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறார் பிரம்மா. கீழ்பாகத்திலே நீ எரியிற இல்லையா அக்னி, நீ முழுக்க எரிஞ்சாலும் ஒரு பகுதி தான் ஜாஸ்தி வெப்பத்தோட எல்லாத்தையும் எரிக்கிறது புஜிக்கிறது. எப்பவுமே நீ சாப்பிடக்கூடிய வாய்ப்பகுதி எல்லாத்தையும் சாப்பிடட்டும், மேல் பகுதி ஷிகா இருக்கு இல்லையா ஜுவாலா, அது எல்லாத்தையும் எரிக்கட்டும், நடுவில் இருக்கிற பகுதியில் நீ ஒன்றும் சாப்பிட மாட்டே அப்படிங்கிறார். இது அக்னி மறுபடியும் எல்லாத்தையும் சாப்பிட தான் போகிறார். பாவம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்கிறார், இந்த நடுப்பகுதி மட்டும் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறார். அபானோ ஹர்ச்சினோயாஸ்தே சர்வம் பக்ஷ்யந்தி தாஷிகான் கிரவ்யாதாச்ச தனுர்யாதே சா சர்வம் பக்ஷயிஷ்யதி. அக்னிக்கு சமாதானம் ஆயிடுது. ஒரு இடத்த நான் சொல்லிட்டு இருந்தேன். இது சொல்லி முடித்த உடனே இந்த ஒரு பகுதியை சொல்லும்போது ஒருத்தர் கேட்டார், எனக்கு சமாதானமாக இல்லையே, மறுபடியும் அக்னி கீழியும் கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்றார், மேலேயும் எல்லாத்தையும் சாப்பிட்றார், நடுவில் தான் சாப்பிடல. பிரம்மா கொடுத்த சமாதானம் எனக்கு சமாதானமாக இல்லையேன்னார். உங்களுக்கு சமாதானமாக இல்லாமல் போகலாம், ஆனால் அக்னிக்கு சமாதானமாக எடுத்துன்னு. அவர் தானே பார்ட்டி இதில். இல்லை என்னென்னா, சீதையை கர்ப்பவதியை காட்டுக்கு ராமன் அனுப்பலாமா? அது அன்னியிலேருந்து இனி வரைக்கும் கேள்வி கேட்டுட்டே இருக்கும். கேள்வி நல்ல கேள்விதான். ஜெகன்மாதா சீதை கட்சியில் தான் நம்ப இருக்கோம். ஒரு கர்ப்பவதி பெண் சீதை மாதிரி ஒரு லோகமாதாக்கு அந்த நிலைமை வந்திருக்க கூடாது தான், இல்லை சந்தேகமே இல்லை. யாரும் இதுக்கு வாதாடவும் வேண்டவே வேண்டாம். ஆனால் இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, சீதை தன் குழந்தையை பெத்தெடுத்து அப்புறம் குழந்தையில ராமர் அங்கீகாரம் பண்ணிக்கிற மாதிரி வச்சுனுட்டா. அவளே கிட்டத்தட்ட ராமரை ஸ்வீகாரம் பண்ணிவிட்டா. நம்ம பண்ணிக்க மாட்டேங்கிறோம். இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, அவள் தான் அஃபெக்டட் பார்ட்டி, அவளே ஒத்துனுட்டா. அப்புறம் நமக்கு என்ன ப்ராப்ளம் என்னென்னா, சீதை விலையே கொடுக்காம நம்ம அவளுக்கு அட்வொகேட்டாக மாறிடுறோம். அவளுக்கு பேசிக்க தெரியும், அவளுக்கு எல்லாம் நடத்திக்க தெரியும், லோகமாதாக்கு தெரியாதா ஒன்றும். வாலியை ராமன் கொன்றானே சரியா தப்பா? வாலி தம் வாயால் வால்மீகி ராமாயணத்துலையும் கம்பராமாயணத்துலையும் சொல்கிறார். எல்லாம் கேட்டு முடிச்சோடனே, நான் பண்ணது தப்பு, நீ பண்ணது தான் சரி ராமா. எப்போ ஒரு அக்யூஸ்டே ஒத்துனுட்டானோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட்லாம் கோட் பண்ணி அதை ஆர்கைவ்ஸில் போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். திரும்பி அதை தூசி தட்டி எடுத்து ராமன் கொண்டது சரியா தப்பானா வாலியே ஒத்துனுட்டார், நமக்கு என்ன கஷ்டம்? அதனால இங்கே அக்னியே ஒத்துனுட்டார், ப்ராப்ளமே இல்லை ஆச்சு. இந்த பிருகுக்கும் புலோமா என்கின்ற பெண்ணுக்கும் பிறந்தவர் ச்யவனர். இந்த ச்யவனருக்கு ஒரு பத்னி சுகன்யா அப்படின்னு இருந்தா. ச்யவனருக்கும் சுகன்யாக்கும் ஒரு பிள்ளை பிரமதின்னு பிறந்தார். இருக்கட்டும், இந்த ச்யவனர் சுகன்யாவை பற்றி இவ்வளவுதான். ச்யவனர் பிறந்தார், அம்மா கிட்டே நழுவி விழுந்துட்டார், ச்யவனர்னு பேர். சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அவளுக்கு ஒரு பிள்ளை பிரமதின்னு ஒருத்தன் பிறந்தான்னு வியாசர் எடுக்கிறார். ஆனால் இது மகாபாரதத்தில் இருக்கு. இது ஒரு இடத்துல வரும் ராமாயணத்தில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுந்தர காண்டத்தில் சீதா பிராட்டி இந்த அரக்கிகள்லாம், அது ஒன்று கட்டிங் ரவி, சோடா பாட்டில் கபாலி அப்படின்னு அங்கே நிறைய அந்த அரக்கிகள்லாம் இருக்கா. ஏகாக்ஷீம் ஏக கர்ணீம் ச அப்படின்னு எடுக்கிறார் வியாசர் வால்மீகி. அதனால் இந்த அரக்கிகள்லாம் போய் மிரட்டுறா சீதையை. அப்போ இந்த அரக்கிகளின் கூட்டத்துக்கு தாதா யார் அப்படின்னு கேட்டேன்னா, விபீஷணனின் பெண் திரிஜட்டா. அவ சொல்கிறா, இப்படிலாம் பண்ணாதே, கனவு நான் கண்டேன், ராமர் ஜெயிச்சு ராவணன் தோக்கிற மாதிரி எல்லாம் போய் படுங்கோ. எல்லாரும் போய் படுத்துன்றா. இந்த சமயத்தில் சீதை ரொம்ப வருத்தப்படுறா. ராமர்கிட்டேருந்து ஒரு ஆள் கூட வரலையே, நான் அப்படியா வாழ்க்கையில் பாவம் பண்ணிவிட்டேன். தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமோ குருஹூ. நான் என்ன அப்படி கஷ்டப்பட்டு விட்டேன், வாழ்க்கையில் பாவம் பண்ணிட்டேன், இப்படி எனக்கு கஷ்டம் வந்திருக்கே. யதா சூரியம் சுவர்ச்சலா, சூரியனுக்கு எப்படி அவனுடைய பத்னி சுவர்ச்சலாவானவள் கூடவே வராளோ,
எப்படி நளனுக்கு தமயந்தி கூடவே வராளோ, இதெல்லாம் ஸ்லோகம் வருது வால்மீகி ராமாயணத்தில். லோபாமுத்ரா அகஸ்தியம் ச லோபாமுத்ரா யதாகஸ்தியம், எப்படி லோபாமுத்ரா அகஸ்திய மகரிஷியோட கூற வராளோ, சுகன்யா ச்சவனேனச்ச ச்சவனரோட சுகன்யா வராளோ அப்படின்னு அந்த இடத்துல எடுக்கிறா. அதனால சுகன்யாவும் ச்சவனரும் அப்பேற்பட்ட தம்பதிகளாக இருந்திருக்கா. அவளுக்கு பிரமதி அப்படின்னு ஒரு பிள்ளை. இந்த பிரமதி யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா தீர்மானம் பண்ணுறார். மேனகான்னு ஒத்தி இருந்தா, அவர் ரொம்ப நாட்டிய ஸ்திரீ. அதாவது என்னென்னா, இந்திரன் அவனுக்கு சில வேலையை பகவான் கொடுத்து வச்சுருக்கார். அப்பப்போ நீ மழையை கொட்டணும் அப்படின்னு வச்சுருக்கார். இந்த வருஷம் என்னவோ வேண்டான்னு வச்சுட்டார் போல இருக்குது. அதனால் சொல்லி வச்சுருக்கார், இப்படிலாம் மழையை கொடுக்கணும் அப்படின்னு. இந்திரன் பொதுவாக தன்னுடைய வேலையை பார்க்குறத விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா தான் நமக்கு புராணங்களை பார்த்தா தெரியறது. இல்லை இன்னொரு கஷ்டம்னா, இந்திரனை பற்றி நீங்கள் புராணங்களில் படிச்சேன்னா ஒரு விஷயம் கூட ரொம்ப நன்னாவே இருக்காது. அஹல்யா கிட்ட அபச்சாரப்பட்டு விட்டார், எங்கேயாவது ஒரு அஸ்வமேதம் நடக்கிறதுனா குதிரையை திருடி வச்சுருவார், இந்த மாதிரிலாம் கிருஷ்ணர்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார், மழையாக கொட்டி விட்டுட்டார், செம்பரம்பாக்கம் அப்போவே திறந்து விட்டுட்டார். அதனால் இவ்வளவு கஷ்டங்களும் கொடுத்துருப்பார் இந்திரன். ஆனால் நம்ம யஜ்ஞம் பண்ணும்போது இந்திரயஸ்வஹ அப்படின்னு ஹவிஸ் கொடுக்குறோம். சுவாமி தப்பு பண்ணால் ஒரு வேளை ஹவிஸ் கொடுக்கணும் போல இருக்குது. அது இல்லை அர்த்தம். சாயனாச்சாரியால் பாஷ்யத்தில் எடுக்கிறார், வேதத்தில் எங்கெல்லாம் இந்திர வாயு அக்னி பிரம்மாதி சப்தங்கள் வருதோ அத்தனையும் நாராயண வாச்சகம் தான். இந்திரனான நாராயணன். இப்போ நம்ம மாத்துல குழந்தைக்கு பேர் வைக்கிறா ராமன்னு. எந்த ராமனை பார்த்து பேர் வைக்கிறோம்? ஏதாவது ராமன் சொல்லுங்க. ஹிந்து என் ராம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ராமாயணத்துடைய ராமரை பார்த்து வைக்கிறோம் இல்லையா? ஆற்றுல கிருஷ்ணன்னா கிருஷ்ணர் மாதிரி இருக்கேன் குழந்தைன்னு கிருஷ்ணரை பார்த்து வைக்கிறோம். இப்போது அதிதி தம் பிள்ளை இந்திரனுக்கு பேர் வச்சிருக்கா. இந்திரன் யாரை பார்த்து வச்சிருக்கணும்? பெருமாளை பார்த்து தானே வச்சிருக்கணும். அப்படி தானே நம்ம பார்க்கணும். பெருமாளுக்கு இந்திரன் ஒரு பேர் இருந்து அந்த இந்திரன்கிற பேரை இவ வச்சிருக்கா. வாயுன்னு ஒரு பேர் பகவானுக்கு இருந்து வாயுங்கிற பேரை இவ பகவான் அந்த தேவதைக்கு வச்சிருக்கா. அதனால எல்லா நாமமுமே பகவான் நாமாக்கள் தான். ஹவிசு கொடுக்கும்போது பெருமாளுக்கு தான் போய் சேரும்னு சாயனாச்சாரியால் பாஷ்யத்திலே எடுத்துட்டார், வேத பாஷ்யத்தில். இந்த இடத்துல என்ன வருதுன்னா, மேனகா என்கின்றவள் எப்போவுமே இந்திரன் எதுக்கு டான்ஸ் ஆடிண்டே இருப்போம். அவருக்கு சீசனுக்கு சீசன் ஒருத்தர் மாறுவா. மேனகா, திலோத்தமா, ரம்பா, ஊர்வஷி, புஞ்சிகஸ்தலா அப்படி நிறைய லேடிஸ் அந்த காலத்தில் டான்ஸ் ஆடுவா. அவர் இருக்கு. மேனகான்னு ஒத்தி இருந்தா. மேனகாவுக்கு ஒரு கந்தர்வன் விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன் மேலே ஆசை. 2 பேரும் ஒரு குழந்தைய பெற்றா. குழந்தைய ஆஸ் யூஷுவல் போட்டுட்டு போயிட்டா. என்னென்னா, அடியனுடைய பத்னியும் போட்டுட்டு போயிட்டதா தான் புராணம் சொல்கிறது. துஷ்யந்தன் பத்னி யார்? சகுந்தலா. இங்கே நிஜம் பத்னியில் அதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிடாதீங்க, அவன் அம்மா நன்னா தான் பெற்று போட்டேன். இது துஷ்யந்தனுடைய பத்னி சகுந்தலாவை அவன் அம்மா பெற்று போட்டுட்டு தானே போகிறா. அப்புறம் ஷகுங்கிற பட்சிகள்லாம் அவளை தாங்க ஷகுந்தலா அப்படின்னு அவருக்கு பேர் வருது. மேனக்கா இந்த குழந்தைய போட்டுட்டு போயிடுறா. ஸ்தூலகேஷன் ஒரு ரிஷியின் ஆசிரமத்தில் இந்த பெண் குழந்தை வளர்றது. அவளுக்கு கிருதா, அதாவது இந்த பிரமதிக்கும் கிருதாச்சிக்கும் கல்யாணம் நடந்து ருருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த ருருக்கு இந்த பிரமத்வரா, அதாவது இந்த மேனக்காக்கு பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறா. பிரமத்வரான்னு பேர். இந்த பிரமத்வராக்கும் ருரு அப்படிங்கிறதுக்கும் கல்யாணம் நடக்கிற சமயத்தில் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது. இந்த பிரமதியின் பிள்ளை ருருக்கும் பிரமத்வராக்கும் என்னென்னா, இந்த பிரமத்வரா காட்டுக்கு போகிறா. காட்டுக்கு போகும்போது ஒரு பாம்பை மிதிச்சுடுறா. பாம்பு இவளை கடிச்சுடுறது, போயிடுறா. ருரு ஐயோ இவளை நிச்சயம் பண்ணி வச்சிருக்காளே, அவளை மடியில் வச்சு ஓன்னு அழறார். ஐயோ என்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தவளுக்கு இந்த நிலைமை வந்துடுத்தே, இவளை எப்படியாவது காப்பாற்ற மாட்டேளா? நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ யாகங்கள் பண்ணியிருக்கேன், அதில் ஒருத்த விளையாவது இவளை காப்பாற்றாதான்னு வருத்தப்படுறார். எதிதத்தம் தபஸ்தப்தம் குரவோ வாமயா யதி சம்யகாராதிதஸ்தேன சஞ்சீவது மம பிரியா. எப்படியாவது என் இந்த பத்னியாக வரப்போறவளை பிழைக்க வைக்கணுமேனு சொல்லும்போது ஒரு தேவதை வருது, தர்ம தேவதை. சொல்கிறது, நீ பண்ணியிருக்கிற புண்ணியங்களில் ஆயுஸில் பாதியை இந்த பிரமத்வரா கொடுத்துட்டியான்னு பொழைச்சிருவோங்கிறது. கொடுத்துட்றான். உடனே அவள் பொழைச்சிடுறா. இந்த பிரமத்வராக்கும் ருருக்கும் கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடந்த கையோடு ருரு காட்டுக்கு போகிறார். எங்கெல்லாம் பாம்பை பார்க்குறாரோ அத்தனை பாம்பையும் ஒரு கொல்லு. நீ தானே உங்கள் சந்ததியில் ஒருத்தர் தானே பொண்டாட்டி பிரமத்வராவை கடிச்சேள், அடிச்சுட்டே வரார். அப்போது கழந்தட்டின ஒரு பாம்பு, டுண்டுபன் அப்படின்னு பேர்.
இந்த டுண்டுபனை பார்த்து அடிக்க போகிறார். அப்போ அந்த டுண்டுபன் வாயை திறந்து சொல்கிறது, என்னை அடிக்க போறியே, நான் கடிச்சா கூட விஷம் ஏறாது, ஏன்னா நான் விஷமுடைய பாம்பே இல்லை. எல்லா பாம்புக்கும் விஷம் இருக்குது, எல்லா பாம்புக்கும் பல் இருக்குதுன்னு நினைக்காத, பல்லில்லாத விஷமில்லாத பாம்பு, வயதான பாம்பு டுண்டுபன் நான். ஆனால் கேள்விப்பட்டுக்கோ ருரு, ஒரு விஷயம் சொல்கிறேன். முன்காலத்தில் சஹஸ்திரபாத் அப்படின்னு ஒரு பிராமணனா இருந்தேன். பிராமணனா இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ககமன் அப்படின்னு பேர். அவங்கிட்ட நான் ஒரு நாள் தர்பத்திலேயே ஒரு பாம்பு மாதிரி பண்ணி அவனை பயமுடுத்தினேன். நான் பயமுடுத்தியதில் அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். மூர்ச்சையிலிருந்து எழுந்த என்னுடைய தோழன் ககமன் என்னை பார்த்து, சஹஸ்திரபாத்தான என்னை பார்த்து சொன்னா, எப்போ நீ பாம்பு பொம்மையை காட்டி என்னை பயமுடுத்தினியோ நீ பாம்பாக கடவாய், அதனால் டுண்டுபனாக பிறந்திருக்கேன். ஆனால் ஒன்றும் ருரு, சாப விமோச்சனம் ருருவை பார்த்தா நடக்கும்னு சொன்னார். அதனால் ஒன்றை நான் பார்த்துட்டேன், எனக்கு சாப விமோச்சனம்னு கந்தர்வன் அந்த உடம்புலே, அந்த பிராமணனாக இருந்த கந்தர்வன் அந்த உடம்பை விட்டு கிளம்புறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், தஸ்மாத் பிராணபிருத சர்வான் ஹிம்சாயாத் பிராமண க்வசித் பிராமணः சௌமியம் ஏவேஹ பவதீதி பராஸ்ருதிஹி வேத வேதாங்க வின்னாம சர்வபூதாபயப்ரதः அஹிம்சா சத்யவச்சனம் க்ஷமா சேதி வினிஷ்சிதம். அப்பா, உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ருரு. நான் பண்ணியிருக்கிற பாவத்தை கூட போக்கவல்ல சாமர்த்தியம் தபோசக்தி உங்ககிட்ட இருக்குது. ஆனால் எங்கள் ஆச்சாரியன்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பிராமணன் அஹிம்சா தர்மத்தில் தான் போகணுமே ஒழிய ஹிம்சா தர்மத்தில் போகவே கூடாது. நான் வயலன்ஸ் ஷுட் பி ஹிஸ் வர்ச்சு. சாந்தமாக இருக்கணும், ஒன்றுமே இல்லை. கல்யாண பத்திரிகையில், இது வைஷ்ணவ கல்யாண பத்திரிகையில் எப்படி போடுவான்னு சொல்கிறேன். ஸ்ரீ உபய குச்சலோபரி க்ஷேமம், ஸ்ரீ ஊவே இந்த சுவாமிக்கு இந்நாளாவது வருஷம் கல்யாணம் நடக்க போகிறது. சாந்த சமதமாதி அசங்கேய கல்யாண குணங்கள் பரிபூர்ணராய் எழுந்தருளிருக்கும் சுவாமியின் சந்நிதியில் கையும் காலும் தடக்கையும் கூப்பி அடியேன் செய்யும் தண்டவத் பிரணாமத்தை தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை யாரும் படிக்கவே மாட்டா, ஏன்னா அது நடுவில் யாருக்கும் கல்யாணங்கிறத மட்டும்தான் பார்ப்பா, மேலே இதில் எழுதி வச்சிருப்பா. இதில் ஒருத்தருக்கு போய் ஒருத்தர் கடுதாசி கொடுத்தார். அவருக்கு கோபம். சாந்த சமதமம் அப்படின்னு இல்லை, சாந்தி சமம் தமம் இதெல்லாம் நல்ல குணங்கள். அதோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் இந்த பத்திரிகையை வைக்கிறேன்னு எழுதுவா. வெச்சவர் சாந்த சமதமன்னு பிரிண்ட் பண்ணலை. இவருக்கு கோபம் வந்துருத்து, கூப்பிடுங்க அவரை அப்படின்னார். அவர் வந்தார், சாந்த சமதமன்னு ஏன் போடல? இதனால தான் போடலன்னார். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், ஒரு பிராமணன் சமதமத்தோடு இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். இது சொல்லும்போது சொல்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் நன்னா புரியுறது. ஆனால் கலியுகத்தின் கோலாகலம் எப்படி இருக்குன்னா, நம்மளை கூட வெய்ய வச்சுடும், நம்ம கையாலையும் அடிக்க வச்சுடும், நம்ம வாயாலையும் வெய்ய வச்சுடும். கிட்டத்தட்ட இந்த உலக சம்பந்தமே இல்லாமல் திருப்பாத் விபூதியில் போய் இருந்தால் ஒரு வேளை சண்டை போடுறதுக்கு இடம் இல்லைன்னா ஒரு வேளை நமக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ. ஒன்றுமே இல்லை. கென்யாவுக்கு போயிருந்தேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வண்டியை ஓட்டும்போது நம்மளும் ஓட்டுறவரோட சேர்ந்து ஓட்டணுமா இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணிவிடுறார், ஆட்டோவில் ஏறினா 2 பஸ்ஸுக்கு நடுவில் கொண்டு மூக்க நுழைச்சி விடுறார், கொண்டு சேர்த்துருவேங்கிறார். அது நமக்கும் தெரியுது, ஆனால் எங்கேயும் தெரியாதே. அதனால் அந்த கஷ்டத்தோடு நம்ம காலில் பிரேக் இல்லை, அந்த ஒரு குறை தான். அதனால் மெதுவாக போப்பா, மெதுவாக தானே போகிறேன் அப்படிம்பார். மெதுவாக போப்பா இப்படி சொல்லிகிட்டே இருக்கணுமா இருக்குது. ஓவர் டேக் பண்ணுவார், ராங் டைரெக்ஷனில் போவார், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போவார். கொஞ்சம் முன்னாடி போய் யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பக்கத்துலேருந்தே ராங் சைட்லேயே போவார். இல்லை சொல்ல முடியறதில்ல. பல ஊர்களில் பஸ்ஸில் அந்த டிரைவர் வந்து என்னை கேட்டால் செங்கலை ஆக்சலரேட்டர் மேலே வச்சுட்டு இவா சப்பலாங்கோட்டின்னு உட்காந்துடுறா போல இருக்குது. அதனால் போயிட்டே இருக்கு ஒரு வேகத்தில், எங்கே போவோன்னே தெரியல. அதனால் இந்த கஷ்டங்கள்லாம் இங்கே இருக்குது, பயமாக இருக்குது. கென்யாவுக்கு போயிருந்தேன் உபன்யாசத்துக்கு. Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam
for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I'm to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha.
On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskaram.